ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஒரு வித்தியாசமான ஒரு வெஜிடபிள் மிக்ஸ் ஃப்ரை மாதிரி செய்து காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறேன்ட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சை மிளகாய் 5, உள்ளி ஒரு 8 பல், வெங்காயம் 2 மீடியம் சைஸ், கேரட் 3 நறுக்கினது, பச்சைக்கலர் போஞ்சி 250 கிராம் நறுக்கினது, உருளைக்கிழங்கு 2 நறுக்கினது, சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி ஹீட் ஆக்கணும். ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன், க்ரீன் சில்லி, நறுக்கின வெங்காயம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். அப்பப்போ அதை மிக்ஸ் பண்ணி விடணும். ஓரளவுக்கு அது குக் ஆகும் வரையும் லைட்டாக குக் ஆகணும். இப்போ உள்ளி ஆட் பண்ணலாம். வெங்காயம் கொஞ்சம் குக் ஆனது லைட்டாக கேரட்டையும் பீன்ஸையும் ஆட் பண்ணலாம். திறந்த வச்சபடியே குக் பண்ணணும். அப்பப்போ கிண்டி விடணும். அப்போ தான் எல்லா பக்கமும் சமனா ஆவியும் வேகும். அது பிறகு மூடி விட்டு ஒரு 5 to 10 minutes குக் பண்ணணும். அது கொஞ்சம் வேகி வந்தால் பிறகு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணணும். ஏன் லேட்டாக உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறோம்னு சொன்னால் உருளைக்கிழங்கு ஃபாஸ்ட்டாக அவிஞ்சிடும். அதால் பிறகு அது கூட இப்படி குழஞ்ச மாதிரி வந்துடும். அதால் கொஞ்சம் பீன்ஸும் கேரட்டும் அவிஞ்சதுக்கு பிறகும் இதை ஆட் பண்ணணும். அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் மூட விட்டு உருளைக்கிழங்கு அவிய விடணும். உருளைக்கிழங்கும் மற்ற மரக்கறிகளும் அது வேகி வந்த பிறகு மிளகு, மற்றது உப்பு, மற்றது ஒரு 1/4 டீஸ்பூன் கறி பவுடர், ஸ்ரீலங்கன் கறி பவுடர், இவ்வளோத்தையும் ஆட் பண்ணணும். மூடி விட்டு இந்த உரைப்பிட மனம் மிளகாத்தூள் அதுகளோட ஸ்பைஸோட மனம் குறைய மட்டும் கொஞ்சம் நேரம் அவிய விடணும். கறி ரெடி ஆகிட்டு ஒரு லெமன் ஒரு 1 டீஸ்பூன் லெமன் ஆட் பண்ணிவிட்டு கிண்டி விட்டுட்டு இறக்கினா கறி ரெடி ஆயிரும். என் சேனலை பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.